சில பேர் இருக்காங்க, என்ன நடந்தாலும் தெளிவா தைரியமா நிதானமா இருப்பாங்க. ஏன்னு தெரியுங்களா? ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு குருவி கூடுங்க. அதுல அப்பா அம்மா குருவி ரெண்டும், குட்டி குருவி ரெண்டும் இருந்தாங்க. அந்த கூட்டுல குட்டி குருவிங்களை கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா வெளியில இறை தேடி அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்படிதான் இவங்களும் அந்த குட்டி குருவியை இறை தேடி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அமுச்சு வச்சிருக்க இடத்துல நிறைய குருவிங்க இறை தேடி வந்துருந்துச்சுங்க. அந்த இடத்துல இந்த குருவி நிறைய ஏமாற்றங்களும் கோபங்களையும் பார்த்துட்டே இருந்ததாம். ஆனா இந்த குருவி எதையுமே கண்டுக்காம அது வேலையை அது பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. அப்ப கூட இருந்த இன்னொரு குருவி கேட்டுச்சான், உனக்கு கோபமே வராதா? ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? எல்லாரும் உன்னை எப்படி கோபப்படுத்துறாங்க, ஏமாத்துறாங்கன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த குருவி சொன்னிச்சான், அந்த ஏமாத்துறதும் கோபப்படுத்துறதும் அது அவங்களோட குணம், ஆனா அது என்னோட குணம் கிடையாது. ஆனா நானா இருக்கிறேன், அதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? நம்மளா இருந்தானா தெளிவா இருப்போம், எல்லாமே நல்லதா தான் நடக்கும் இல்லைங்களா? ஆமா, நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். களஞ்சியம் 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு பெல்லை கிளிக் பண்ணுங்க. இது களஞ்சியம் 360.